கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அவருடைய அளவற்ற கிருபையை நமக்கு கொடுத்தது நிமித்தமாக நாம் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆராதனையை நாம் தொடர்ந்து செய்வோம். அதற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 41வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 41 உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே வந்துடும். உன்னதத்திலே தேவனுக்கே மகிமை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை, உலகத்தில் எங்கும் சந்தோஷமே, சமாதானமும் சுவிசேஷமும் ரட்சிப்பு என்னும் நல்ல செய்தியும் சமாதானமும் சுவிசேஷமும் ரட்சிப்பு என்னும் நல்ல செய்தியும் உந்தனின் தேவன் மகிமையோடு ஆளுகின்றாரே, என்னாலும் களி கூர்ந்து நித்திய வாழ்வு பெற்றிடு என்று சீயோனை நோக்கி கூறுகின்ற நற்செய்தியாளரின் பாதங்கள் மலைகள் மேலே எவ்வளவாய் அழகாய் தோன்றுகின்றன, சமாதானமும் சுவிசேஷமும் ரட்சிப்பு என்னும் நல்ல செய்தியும் ஆழத்தின் தண்ணீரை வற்றி போக செய்து மீட்டு வந்த தேவனே, கடலின் பள்ளத்தை கடக்க செய்தது உந்தனின் கரமன்றோ, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி தங்கிடுமே, சமாதானமும் சுவிசேஷமும் ரட்சிப்பு என்னும் நல்ல செய்தியும் மனிதர் மத்தியில் தேவன் இருப்பேரும் உண்டாகும் நாளினிலே, அவரே அவர்கள் தேவனாய் விளங்க மகிழ்ச்சி நிலவுமே, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், துக்கம் மலருதல் மாற்றிடுவார், மரணம் முற்றிலும் நீக்கிடுவார், யாவையும் புதிதாயாக்கிடுவார், சமாதானமும் சுவிசேஷமும் ரட்சிப்பு என்னும் நல்ல செய்தியும். நம்முடைய இந்த ஆராதனைக்கு துவக்க ஜெபமாக நம்முடைய அன்பு சதீஷ் அவர்கள் ஜெபம் செய்யும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம்.
வானாதி வானங்களிலே வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அன்போடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வரிதான் எங்கள் ஒன்றான பரம தந்தையே. தேவீர் கடந்து போன காலங்களிலே முழுவதுமாக எங்களை கணையை போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடத்தினதுக்காக நன்றியப்பா. அப்போ உங்களுடைய அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பினால் கூட எங்களுடைய வாழ்நாட்டை உரனை கூட்டி கொடுத்து உமது சத்திய திருவசனத்தை எங்களுக்கு தியானிக்க கிருபிசதற்காக நன்றி இருக்கிறோம்ப்பா. இப்போ விசேஷமாக தகப்பனே இந்த ஞாயிறு காலை ஆராதனைகள் கூட தகப்பனே சகோதர சகோதரர்கள் நாங்கள் ஒன்று கூடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக வேதத்துள்ள மகத்துவமான காரியத்தை பற்றியும் உமது தெய்வீக திட்டத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாமல் இதோ அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மரண பரியந்தமும் நாங்கள் உண்மையாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எங்களை நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழு மனதுடன் எங்களுடைய அன்றாட வாழ்விலே கூட கிரியை மூலமாக காண்பிக்க தேவரித்தாம எங்களுக்கு கிருபை பாட்டோமே ஜெயிக்கிறோம் தோப்பனே. அப்பா நாங்கள் செய்த அநேக பாவங்களுக்காக உமது ஒரே பாரான குமாரனை எங்களுக்காக ஜீவபலியாக கொடுத்தீரப்பா. இதை நாங்கள் என்றென்றும் உணர்ந்த பிள்ளைகளாக எங்களோட ஓட்டத்தை நாங்கள் செம்மையாக ஓடி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதையிலே அவருடைய பாத சூடைகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வரவேன் தேவரித்தாம எங்களுக்கு கிருபை பாட்டோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லையப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய்ச்சொல் பிறவருக்கு முன்னரே எங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் அறிந்திருக்க தேவன் நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்த வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் உமது மேலான சித்தத்தைப்படி தந்தாலும் கூட ஜெயிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களை இந்த பூமியில் எவ்வளவு கால வாழ சித்த வைத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு உண்மையும் உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து அப்பா உங்களுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவரித்தாம எங்களுக்கு கிருபை பாட்டவங்க ஜெயிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பர்சனம் எங்களை ஒவ்வொரு கூட வழிநடத்த வேண்டுமா இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் போதுவருமா இருக்க கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நமக்காக வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சோர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிரசனமான தேவனுடைய தற்சொருவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொன்றும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்து தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரசத்தில் வீட்டிற்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்திருத்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தல் சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய அனைவரும் அமரலாம். நம்முடைய காலை தீர்மானம் மற்றும் பரலோக மன்னாவை வாசித்து விளக்கம் கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்களை சார்பாக அன்புடன் அழைக்கிறேன்.
இன்றைய நாளுக்கான காலை திருமணம். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இன்றைய நாளுக்கான பரலோக மன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். உண்மை சீஷனாக இருப்பவர்கள் கிறிஸ்துவின் போதகங்களை கேட்டு அவைகளிலே நிலைத்திருக்கும் போது அறியாமையிலும் மூட பக்தியிலிருந்தும் விடுதலை பெற்றவனாக மட்டுமல்ல, பாவ செய்கைகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். தேவ சித்தத்தை சத்தியத்தின் மூலம் இவர்கள் அறிந்ததினால் தங்கள் பலவீனங்களை உணர்வார்கள். இதனால் இவர்களுடைய விடுதலை இவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே காணப்படுமே அல்லாமல் ஒருபோதும் இடையூறை வருவிக்காது. இவர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கோபம் கொள்ளாமல் பொறுமையாய் இருப்பார்கள். தன்னிச்சை உள்ளவர்களாய் இராமல் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். கசப்பும் அதிருப்தியும் உள்ளவர்களாய் இராமல் சந்தோஷமும் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். உண்மையாக தேவனுடைய குமாரனே நம்மளை சகல இக்கட்டுகளிலிருந்து நீக்கி விடுதலையை கட்டளையிடுவார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 29 வரை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். மீண்டுமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய சகோதரர் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பரலோக மன்னாவினுடைய ஒரு மைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, குமாரன் விடுவித்தாலே மெய்யாக விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்மளும் கூட விடுவிக்கப்பட்டு இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக நம்ம ஒரு விடுதலை பெற்று நாம் இருக்கிறோம் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். விடுதலை பெற்றவர்கள் அதனுடைய அடையாளங்களை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு நாடு விடுதலை ஆகுது என்று சொன்னால் அது வளர வளர வித்தியாசங்களை காட்டும். இன்னைக்கு நம்ம குமாரனால விடுவிக்கப்பட்டிருக்கோம்னா குமாரன்கிட்ட காணப்படக்கூடிய குணலட்சணங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அடையாளங்களை காட்டுகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதான் நம்ம படிக்கும்போது கணுக்களாலும் கட்டுகளாலும்
என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த தலையை பற்றி கொண்டு வளரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம ஒருவேளை விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோங்கிறத நினச்சிட்டு குணலட்சணங்களை காமிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம மெய்யாகவே இன்னும் விடுதலை ஆகவில்லை என்று சொல்லி தான் அர்த்தம். என்னைக்கு அந்த ஒரு குணலட்சணங்களை காட்டுறோமோ அப்போ தான் நம்ம உணர முடியும் நாம் உண்மையாகவே குமாரனால் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை கூட நம்ம மனதில் வைத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து மற்ற காரியங்களுக்குள்ளாக நம்முடைய தேவன் நம்மளை வழிநடத்துவார். இந்த ஒரு விஷயத்தை கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமாம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்காக நாம் ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு கொலேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 15 வரை. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 15 வரை நம்முடைய அன்பு சகோதரர் விபின் அவர்கள் வந்து வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியவுமாய் உருக்கமான இருதயத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பையும் தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்கு கிருபையாய் தரக்கூடிய பாடத்தின் தலைப்பெண் பார்த்தீங்கன்னா சமாதானத்தின் 7 காரணிகள். சமாதானத்தின் 7 காரணிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய அனுசவர் கார்த்திகேயன் அவர்கள் தூது கொடுக்க இருக்கிறார்கள். அவருக்கு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்ணால் வந்த விளக்கமும் வந்தா இன்னைக்கு மண்ணால் வந்த வசனம் தான் நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்டுடைய ஆதார வசனமாகவும் இருக்கிறது. ஆகவே சகோதர சகோதரிகள், இன்னைக்கு சமாதானத்துடைய இந்த 7 காரணிகள் என்ற சத்தியத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து நமக்கு கொடுக்கும்படியாக அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறேன். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு காலை பொழுதை தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய ஒரு உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு பிரயோஜனமுள்ள வகையிலும் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடம் நம்முடைய அன்பு சகோதரர் அறிவித்தவனமாக சமாதானத்தின் 7 காரணிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாடம் எனக்கு ஒரு மிக தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் இது படிக்கும் பொழுது இது கட்டாயமாக எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது சென்று சேரணும் அப்படின்ற ஒரு விசுவாச மத்தியில் அந்த விசுவாசத்தோடு கூட நான் அந்த பாடத்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் இது எனக்கான பாடம் அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்ம மனசில் நினைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து உங்கள் மத்தியில் நான் ஒரு ரெக்வஸ்ட் மாத்திரம் தான் நான் வைக்கிறேன். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பாடம் கவனிச்சுட்டு இருக்கும்போது சகோதரர்களுக்கு முன்னாடி வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் வரும்போது இந்த பாடம் வந்து இந்த இது வந்து கட்டாயமாக இது அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும், இது இவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இந்த டைப் அண்ட் நான் டைப் வந்து மைண்டில் ஓட்டிகிட்டே இருப்போம். என்ன பண்ணுவாங்க, இது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு பொறுத்து பார்த்துட்டே இருக்கும். பட் இந்த பாடம் என்ன அப்படின்னா, இது நம்மை நாமே இது சுய பரிசோதனை செஞ்சு வரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். உண்மையாகவே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மணி நேரம் அடுத்த 1 மணி நேரம் நம்ம சுய பரிசோதனை செய்யணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சுய பரிசோதனை அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம அனுதினமும் நம்ம செய்ய வேண்டியதுதான்.
இன்னைக்கு இந்த பாடத்தின் வாயில நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துல என்ன கேட்டீங்கன்னா, பொதுவா எல்லோரும் நம்ம சந்தோஷ சமாதானமா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா அது எல்லா நேரமும் இல்லை. இப்போ நான் இந்த கேள்வி நான் உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கிறேன். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? இருக்கு. சமாதானமா இருக்கிறோமா? அந்த கேள்வி தான் கேட்கணும். சமாதானமா இருக்கிறோமா? சமாதானமா இருக்கிறோமா அப்படின்னா எல்லா 24 மணி நேரம் ரொம்ப சமாதானமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய சமாதானத்திற்கு கேடு விளைவிக்குது. நம்முடைய சமாதானம் அங்க அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏன் என்ன பண்ண போறோம்? நம்முடைய சமாதானம் ஏன் கெட்டு போச்சு? அந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலை வரும்போது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். அந்த டிசப்பாயின்மெண்ட்ல நம்ம அப்படியே மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அது ஒவ்வொரு புது சிருஷ்டிகளையும் அது ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு போகுது. இன்னைக்கு கட்டாயமா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா இந்த யுகம் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவடைய இருக்குது. அப்போ யுகத்தின் முடிவில் இருக்கிறவங்களுக்கு மகா உபத்திரத்தை எதிர்கொண்டு நம்ம இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் இல்லைங்களா? அப்போ மகா உபத்திரம் நெருங்கக்கூடிய தருவாயில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போன்ற அநேக உபத்திரவங்கள் நமக்கு நேர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்கணும். சரி, எப்படி சமாதானத்தோடு இருக்கு? நம்முடைய சமாதானம் சீர்கிட்டு போனதுக்கு என்ன காரணம்? நம்ம சமாதானம் இல்லாத சூழ்நிலை நமக்கு நிலவுதே, அதுக்கு என்ன காரணம்? சரி, நம்ம எப்பவுமே சமாதானத்தோடு இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்பதான் நம்ம சோர்வு இல்லாம ஒரு புதிய உற்சாகத்தோட ஆவியில ஆனாலும் தொடர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்யறதாகட்டும், மற்ற சகோதர சகோதரிகளோட அன்போட ஐக்கியத்தோட நம்ம பலப்பட்டு இந்த பூமியில நம்ம நிலை நிற்கிறதுக்கு, ஒரு மரண பரியந்தம் உண்மை உத்தமா நிற்கிறதுக்கு இந்த சமாதானம் தான் நமக்கு கை கொடுக்குதுங்கிறது பார்க்கலாம். பொதுவாக இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு போறதில்ல, அதுக்கான சொல்யூஷனும் இங்க இருக்குதுங்க. நீங்க உண்மையாகவே இந்த 1 மணி நேரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கட்டாயமா உங்களுடைய ஆழ்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு தான். ஏன்னா இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நான் உங்களை பற்றி முன்னாடியே தெரிவிச்சிருந்தேன். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு ஒரு 7 காரணம் இருக்குது. அதை நம்ம சரி செஞ்சுக்கிற பட்சத்துல நம்முடைய சமாதானம் எப்பொழுதுமே நிலைநிற்கும். நான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்றேன். நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு, சமாதானமற்ற சூழ்நிலைக்குள்ள நம்ம போறதுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு 7 விதமான காரணம் தான் இருக்குது. அது நிறைய இருக்கலாம். ஆனா இந்த 7 அப்படின்னு சொல்லும்போது நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். 7 மேஜர் இன்சிடென்டா இருக்கு. நம்ம இந்த விஷயம், இந்த பாடத்தை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க இங்க பொருத்தி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு அந்த 7 காரணத்தையும் நீங்க மனதில் விதிச்சுக்கும் போது கட்டாயமா இது பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதோட நான் இந்த பாடத்தை நம்ம ஆரம்பம் செய்யலாம். சரி, முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நீங்க எப்படி இதை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல் பாயிண்ட் நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் காரணம், மற்றவர்களின் தவறை திருத்துவதை விட்டுவிட்டு நம்மை திருத்திக் கொள்வது. நம்முடைய சமாதானம் அப்படியே நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொன்னா நாம மற்றவங்களுடைய தவறை திருத்துவதை விட்டு நம்மை திருத்திக் கொள்ளணும். இது முதல் காரணம். சரி, ஏன் பிரதர், ஏன் இது பண்ணக்கூடாது? இதை பண்ண ஆரம்பிச்சோம்னா மற்றவங்க தவறு மட்டும்தான் நான் திருத்திட்டு இருப்போம், நம்முடைய தவறு மறைக்கப்பட்டு போயிடும். மற்ற தவறுகளை எல்லாம் நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, மற்ற தவறுகளை மாத்திரம் எல்லாத்துடைய குற்றங்களையும் பிழைகளையும் நாம அப்படியே சுட்டி காமிச்சு கொண்டே போயிட்டு இருப்போம். நம்முடைய பிழைகளும் நம்முடைய குற்றங்களும் நாம சாத்தான் அப்படியே நம்மளை மறைச்சு, நாம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை சாத்தான் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு வசனத்துல ரொம்ப அருமையா சொல்றாங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற
துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. பாருங்க, இந்த 5வது வசனத்தை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். மாயக்காரனே, ஏன் மாயக்காரன் டைட்டில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க? இப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்கிறவங்கள இங்க எப்படி சொல்றாருன்னா ஆக்டர்ங்கிறார். மாயக்காரனே, மாயக்காரனேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரிசேயர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர்கள், இவங்க எல்லாமே யாருன்னா இவங்க மாயக்காரனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாயக்காரனே அப்படிங்கிற லிஸ்ட்ல இப்ப அடுத்து யாரையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய தவறை கவனிக்காம மற்றவங்களுடைய தவறையும் பிழைகளையும் கவனிக்கிறவங்க தான் இங்க மாயக்காரன். அதனாலதான் சொல்றாரு முன்பு ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட. உத்திரம் அப்படிங்கும்போது நீங்க முன்னாடி பிக்சர்ல கவனிச்சீங்க. அந்த உத்திரம் அப்படிங்கும்போது அது என்னவா இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்லர், தூணு, சகோதரர்கள் இருக்கிறது துரும்பு. இப்போ ஏன் இதை செய்யக்கூடாது? இது மூலமா ஏன் சமாதானம் நமக்கு கெட்டு போகுது? இதை செய்யறதுனால என்ன சமாதானம் கெட்டு போகுது? சகோதரர் கொடுக்குறாங்க ஒரு, இப்போ உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு இமேஜ். இந்த காட்சி உங்களுக்கு இதுதான் சகோதரர் கொடுக்குற விளக்கு. நீங்க நல்லா இதை உள்வாங்கிக்கிங்க. இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம அநேக சகோதரர்கள் சகோதரிகள் போயிருக்கலாம். இது என்னங்க நீங்க பார்த்துருக்கிறது? என்னது? வாழைப்பழ தோல் வலிக்கு ஒருத்தர் வந்து தவறி கீழே விழுகிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இந்த நீங்க ஃபர்ஸ்ட் காரணத்தை, சமாதானம் கெட்டு போறதுக்கூடிய காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது, உங்க சமாதானம் நிலைநிச்சு நிற்கணும் அப்படி சொன்னா அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்கிறதுக்காக போடப்பட்டிருக்கு. கவனிங்க, இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம்? நான் புரியுற மாதிரி சொல்றேன். பிரதர் சதீஷ் பிரதர் இருக்கிறாரு. இப்போ நீங்க வரீங்க, வரும்போது இப்போ இந்த ஹாலில் வந்து ஒரு வழி மாதிரி நீங்க நடந்து வர பாதையில ஒரு வாழைப்பழ தோல் கீழே இருக்கு. நீங்க வலிக்கு விழுந்துட்டீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நாம என்ன செய்வோம்? முதல்ல யாரு போட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருடைய இனிமேல் போடாதீங்க, ஓரமா டஸ்ட்பின்ல போடுங்க அப்படி சொல்லுவோம். பரவாயில்லைங்க, அவ்வளோ அடிவட்டு கீழே விழுந்திருக்கும் போது கூட இவ்வளவு கான்சியஸோட நம்முடைய அன்பு சகோதரர் சொல்றாங்க அப்படின்னா பாராட்டத்தக்க விஷயம் தான். சரி, பரவாயில்ல. முதல்ல நம்ம எல்லாம் என்ன ஒண்ணுன்னா, யார் வழிமுறை போட்டது? கரெக்டுங்களா? எல்லாரும் துறை கேள்வி தானே. ஆனா ஒரு புது சிருஷ்டி இப்படி யோசிக்க கூடாது. சரி, வேற எப்படி யோசிக்கணும்? இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இல்ல பழத்தை எடுத்து போறது, தோல் எடுத்து போறதெல்லாம் ரெண்டாவதுங்க, அவர் மேல கோச்சுக்காம இருக்கிறதுலாம் அடுத்தது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம இருதயத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கோபம் மூழுது இல்லைங்களா? ஓகேங்களா? வழி மேல வாழைப்பழத்தோலை போட்டது தவறுதான், சரிங்களா? அதுல தவறு. இதுல வலிக்கு விழுந்தாரு பாத்தீங்களா, அதுக்குள்ள அவர்கிட்ட ஒரு தவறு இருக்கு. அவர் கவனிக்காம வந்தது அவருடைய தவறு. இப்ப எந்த தவறு எதுக்குள்ள மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, நாம கவனம் இல்லாம இருக்கிறங்கிற ஒரு தவறு மற்றவங்களுடைய தவறுகளுக்குள்ள போய் நம்ம ஒழிச்சிட்டோம். இப்ப வலிக்கு விழுந்த சகோதரர்கிட்ட நான் ஓடி போய் வேகமா என்ன சொன்னோம்னா, அவர் மேல நாம பரிதாபப்படுவோம், அவர் மேல அனுதாபப்படுவோம். ஐயோ பிரதர், நீங்க இப்படி விழுந்துட்டீங்களா? யார் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சது அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் செஞ்ச அந்த தோலை போட்டது தவறான விஷயம் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சபையாக போறவங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியா ஆக போறவங்க, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருக்கிறவங்க எல்லா விதத்திலையும் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈவில் சர்மிசிங் பாடம் கேட்டிருக்கிறோம். தீமையான எண்ணம் கொள்ளுதல், ஈவில் ஸ்பீக்கிங், ஈவில் சர்மிசிங் ஒரு பாடம் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்துல நம்ம பாக்குறீங்களா, அந்த ஈவில் சர்மிசிங் அந்த நிமிஷத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். தீமையான எண்ணம் கொள்ளுதல்,
அப்படிங்கிற ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்துல இருக்கும், நீங்க படிச்சு பார்க்கலாம். காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அது அந்த நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது யார் போட்டது, இதை திட்டமிட்டு போட்டாங்களா, நான் கீழே விளைவிக்கும்னு சொல்றதுக்காக போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நம்ம மைண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தின் ஓட்டம் அது தேவன் அனுமதிச்சதல்ல, சாத்தான் அனுமதிக்கிற விஷயம். அப்போ சாத்தான் அனுமதிக்கிற விஷயத்துக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நாம தொடர்ந்து இதை குறிச்சே நம்ம சிந்திச்சுட்டு இருப்போமே தவிர தேவனை மறந்துடுவோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்துடுவோம், அவருக்கு கொடுத்த ஈடுபடி மறந்துடுவோம், நம்ம என்ன பாடம் எடுக்கிறதுங்கிறத மறந்துடுவோம், என்ன பிபிடி போட்டதை மறந்துடுவோம், நாளைக்கு யார் சப்ஜெக்ட்டுங்கிறத மறந்துடுவோம். சமாதானம் முழுவதுமா கெட்டு போயிருச்சு. இதுதான் முதல் காரணம். அன்பான சகோதர சகோதரிகளே, கட்டாயமா உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் மூத்த சகோதரர் கொடுத்த ஒரு விளக்கம் நீங்க கவனிச்சு பாருங்க. இது வந்து ஒரு விதமான இது 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 வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அன்பு, இந்த மற்றவருடைய குறையை மாத்திரம் பார்க்கறது, நம்முடைய குறையை கவனிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது வந்து இது ஒரு கிரேட் ஃபால்ட் அப்படிங்கிறாருங்க. அதுல அடுத்தது வந்து இந்த ரீபன்ஸ் கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு ஆர்டிகல். கட்டாயமா இந்த ஆர்டிகல் தான் நான் படித்தேன். 2589 அப்படிங்கிற ஒரு அந்த ரீபன்ஸ் நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமா அதை நீங்க படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, சகோதரர் மேல குற்றம் சுமத்துறது வந்து அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, அக்யூசர் ஆஃப் த பிரதரின். இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, சதா காலமும் குற்றம் மாத்திரம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்கன்றார் அவர் சகோதரர். அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு வசனம் கொடுக்குறாங்க, வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரதர் நீங்க படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இது வசனத்துடைய முதல் பாகம். இரண்டாவது பாகத்தை வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்படுவான். சகோதரர் மேல் அதாவது எப்படிங்க, இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ரண்ட் ஆஃப் காடா அப்படித்தான் சொல்லுவாங்க. தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவர் மனசுல இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, இரவும் பகலும் சகோதரர் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். இது இது என்ன அப்படின்னா, இது வந்து நியாய தீர்ப்பா கட்டாயம் வெளிப்படுத்தாம பார்த்தோம். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. இந்த வகுப்பார் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அந்த வகுப்பார் என்னன்னா, அவங்க குறைகளை மாத்திரம் கண்டுகொண்டு போகும், தங்களுடைய குறைகளை மறைச்சு மற்றவர்களுடைய குறைகளை மாத்திரம் சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்காங்க. இது 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 சமாதானத்தை கெடுக்கக்கூடிய முதல் காரணம். இப்ப நம்ம சமாதானத்தோடு இருக்கணும் அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்ப இங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் அப்படி சொன்னா, இங்க எல்லாரும் மாமிசத்துல இருந்துட்டு இருக்கிறோம், எல்லாரும் சபையாகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ மாமிச பலவீனத்துல நம்ம எல்லாரும் தவறுகள் செஞ்சுட்டு தான் இருப்போம். நான் எல்லாத்துடைய தவறையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு என் மைண்ட் வச்சுருந்தேன்னா நான் சமாதானமா இருக்க முடியுமா? என் பிரச்சனை இன்னைக்கு தலைக்கு மேலே இருக்குது. நித்தின் பிரதருக்கு என்ன பிரச்சனை, சிஸ்டருக்கு என்ன பிரச்சனை, பிரதருக்கு என்ன பிரச்சனை, 10 பேர்த்தோட பிரச்சனை நான் என் மைண்ட் வச்சிருந்தேன்னா நான் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? என்னுடைய ஓட்டம் எப்படி கரெக்டா இருக்கும்? கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னா, நம்முடைய சமாதானம் கெட்டு போச்சு அப்படி சொன்னா நம்ம அங்க நம்முடைய ஓட்டம் தடைபட ஆரம்பிக்கிறது. இது முதல் தடையாகும். அப்ப இந்த தடைகளை நாம் தகர்த்து போது சமாதானத்துடைய முதல் படியை நம்ம கடக்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்து நம்ம கவனிக்க போறோம். இரண்டாவது நோட் பண்ண வேண்டிய விஷயம், எல்லோரையும் அவர்களின் குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள பழகுவது. திரும்ப படிக்கிறேங்க, எல்லோரையும் அவர்களின் குறைகளுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஒருத்தரை ஏற்றுக்கும் போது, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ ஏற்றுக்கொள்ளும் போது, சகோதரி மாத்திரமல்ல சகோதரத்தில் இருக்கக்கூடிய குறைகளோடு அவங்களை ஏற்றுக்கொள்ள பழகிறது தான் ஒரு புது சிருஷ்டியுடைய தலையாய கடமை. அப்படித்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்படி இல்லை அப்ப அவங்களுடைய அவங்க கிட்ட ஒரு பலகீனம் இருக்குது அப்படின்னா, அந்த பலகீனம் இருக்கிறதுனால அவரை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படி சொன்னா நம்ம யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டுங்களா? நான் இந்த பாயிண்ட்ல கட்டாயம் உங்களுக்கு படிக்கும் பொழுதே புரியும் நான் நினைக்கிறேன்.
எல்லோரையும் மற்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட குறைகள் இருக்கும், அந்த குறைகளோட தான் அவங்களை ஏற்றுக்கொள்ள பழகும். இது அப்படி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சமாதானத்துக்கு ஒருபோதும் கேடு விளையாது. அதுக்கு ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம் சகோதரர். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அன்றையும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமாங்க. என்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, பலம் உள்ளவர்களாகி நாம். சரி, இது எப்படின்னா, இது யாருக்கு இந்த வசனம் நம்ம அப்போஸ்தலன் பவுல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைகள்ல சபை ஐக்கியத்துல பலமுள்ளவர்களும் இருப்பாங்க, பலவீனரும் இருப்பாங்க. சத்தியத்துல நல்ல கைதேர்ந்தவர்களும் இருப்பாங்க, சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்ப நான் எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு சௌகரியமான பலமுள்ளவர்கள் மாத்திரம் நான் சேர்த்து கொண்டு இருக்கிறேன், பலவீனர் நான் அப்படியே நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவங்களே யார் பார்க்கறது? இது அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நீங்க பலவீனர் அவங்க ஒதுக்குறீங்களா? கூடாது. சரி, நீங்க பலமுள்ளவர் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க இதை செஞ்சுதான். இங்க பலமுள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே அடங்கும், இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு வச்சுக்கோங்க. இது ஏற்றத்தாழ்வுக்குலாம் போயிடும். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இருக்கிறவங்க சத்திய அறிவு இருக்கிறவங்க, சத்திய அறிவு இல்லாதவங்க, சத்தியத்துல நடக்க தெரிஞ்சவங்க, நடக்க தெரியாதவங்க, எல்லாத்தையும் நீங்க இதை பொருத்தி பார்க்கலாம். 2வது வசனம் வாசிங்க சார். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவும். ஓகே, அடுத்துங்க. கிறிஸ்தவம் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆமா, இந்த 3வது வசனத்தை சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுறாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பலமுள்ளவர் தெரியுங்களா? அவர் எவ்வளவு பலவீனரை தாங்கினார் அந்த 3 வருஷ ஊழியங்கள்ல. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இங்க மேற்கோள் காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் யாராவது நம்மளே மாதிரி அவரு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பலவீனரை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டா எப்படி இருக்கும்? இங்க பலவீனர்னா நீங்க ஒரு உடல்நிலை சரியாதவங்க, வயசானவங்க, ஒரு ஊனமற்றவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ஒரு பலவீனர் வச்சுக்கலாம். ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்கள நம்ம வெறுத்து ஒதுக்க முடியுமா? ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்துருக்கிறார், என்ன உனக்கு எப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு நான் ஓடி போய் அவங்கள படம் கணத்தில் அடிக்க முடியுமா? உங்களை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்குது. இன்னைக்கு உலக பிரகாரமா இந்த கொரோனாவுடைய நீங்க எல்லாருமே கட்டாயமா டோல் கேட்டிருப்பீங்க. அந்த ஃபோன் பண்ணாலே முதல்ல அதுதான் வருது. என்ன சொல்றாங்க? நாம யாரை வெறுக்கணும், யாரை வெறுக்கூடாது அவன் சொல்லி கொடுக்குறான். நோயாளிகளை நீங்க என்ன பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு உலகத்தானுக்கு புரியுது என்ன விஷயம் அப்படின்னா, நாம போராட வேண்டியது நோயோட தான், நோயாளிகளோடு இல்லை. நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுறாரு, ஹேட் சின் நாட் சின்னர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவிகளை வெறுக்கக்கூடாது, பாவத்தை தான் வெறுக்கணும். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பலவீனரை நம்ம பாவிகளை நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்மள இருக்கணுமா? வந்துட முடியுமா? இந்த சத்தியம் நமக்கு இருக்கா? சபை உருவாக்க வாய்ப்பு இருக்கா? இதுதாங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு, சமாதானம் இல்லாம போறதுக்கு 2வது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பலவீனரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்படியே என்ன பண்ணுவோம்? ஒதுக்க ஆரம்பிப்போம். பலவீனர் தேவன் அனுமதிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சபைகளுக்குள்ள சபை ஐக்கியத்துக்குள்ள பலவீனரும் இருப்பாங்க, பலமுள்ளவர்களும் இருப்பாங்க. தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா இதுதான். சரிங்க பிரதர், நானே இங்க என்னையவே யாராவது தாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நானே இங்க பலவீனராக தான் இருக்கிறேன், எனக்கே யாராவது ஹெல்ப் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்துல. நான் போய் எங்க யாருக்கு பண்றது? அப்படியெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு வசனம் பேதுரு ரொம்ப அழகா சொல்றாங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல
ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க. ஆமாங்க. இது என்ன சொல்றாருன்னா, எனக்கே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. 4 இட்லி தான் இருக்குதா, 2 இட்லி நீங்க சாப்பிடுங்க, இன்னும் 2 இட்லி இல்லாதவங்களுக்கு இன்னொருத்தருக்கு கொடுங்க. நமக்கு என்ன இருக்குதோ, நமக்கு என்ன இருக்கு பாருங்க, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் என்ன வரத்தை பெற்றுக்கொண்டீங்களோ அது நல்லா ஒரு சிறிய நல்லா உங்களுக்கு புரியுதா? அது புரியாதவங்க யாரும் இருக்காங்களா, அவங்க பலவீனர். புரிஞ்ச நீங்க பலமுள்ளவர்கள், அதை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவ்வளவுதான். நீங்க பெற்றுக்கொண்ட வரத்தின்படியே, அவ்வளவுதான். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல உக்ரானக்காரனை போல இருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது சகோதரர் கொடுக்குறாங்க, there is no class separation அப்படிங்கிறாங்க. எந்த விதமான பாகுபாடுமே இல்லை. நம்ம சபைக்குள்ள என்ன இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, பலமுள்ளவர்கள் பலவீனர், நமக்கு சௌகரியமானவர்கள் மாத்திரம் நம்ம தேடிப்போம். நமக்கு யார் ரொம்ப கன்வீனியா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், கூட வச்சுக்கிறோம். நமக்கு என்ன சௌகரியம் இல்லாதவர்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா நம்ம லிஸ்ட்லேயே வச்சுக்க மாட்டோம். அதுவா முக்கியமாக இது சகோதரர் எப்படி யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால், சபையை வழிநடத்தக்கூடியவங்க என்னன்னா, இப்படியா சகோதரருக்குள்ள அந்த எண்ணம் என்ன வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்குங்கிறார். அவங்க பலகீனருக்கு ஐயோ நம்ம பலகீனமாக இருக்கிறோம், நம்ம யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சகோதர சகோதரர்கள் வந்துடாமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறார். ஒருவேளை நீங்கள் கூடுகை நீங்கள் வச்சா கூட, எந்த ஒரு மீட்டிங்ஸாக இருந்தாலும் நீங்கள் பலகீனரை மைண்டில் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. ஒரு எக்ஸாம் சொல்ல பாருங்க, இங்கே நம்ம ஒரு கன்வென்ஷன் வைக்கிறோம், ஒரு மீட்டிங் வைக்கிறோம், ஏதோ சம்திங் வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு இடத்த தேர்வு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த இடம், இந்த நாள், இந்த நேரம் அது எனக்கு சௌகரியமா இருக்குதா அப்படின்னு பார்க்காதீங்க. இது எல்லாரும் வருவாங்களா இந்த இடத்துக்கு, இது எல்லோருக்கும் ஏற்றதா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எனக்கு சௌகரியமா இருக்கிறதா செய்வது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன, அப்படி செய்யும் போது என்ன ஒரு விஷயம் போகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு அங்க சகோதர ஐக்கியம் அங்க உடைஞ்சு போகுது. அதன் நிமித்தமா அநேக சகோதர சகோதரிகள் இடர் அடைவாங்க. அந்த இடர் நிமித்தமா நம்ம பாதிக்கப்படுவோம், நம்முடைய சமாதானம் கெட்டு போகும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, பலவினரை ஒருபோதும் ஒதுக்கி தள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். இது 2வது காரணம். 3வது, உடன் சகோதர சகோதரிகளின் கருத்துக்களை அவர்கள் கோணத்திலிருந்து புரிந்து கொள்வது. நம்முடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்மை போலவே அவர்களும் சபையினுடைய ஓட்டத்தில் இருக்கிறாங்க, பலியின் ஜீவித்தில் இருக்கிறாங்க. மற்ற சகோதர சகோதரருடைய கருத்துக்களை அவர்களுடைய கோணத்திலிருந்து புரிந்து கொள்வது. இந்த 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, இது 3வது காரணம். இது என்ன அப்படின்னா, நம்முடைய சமாதானத்தை கெட்டு போறதுக்கு, நாமளே கெடுத்துக்கிறதுக்கு இது மிக முக்கியமான காரணமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இது எப்படி பார்க்கலாம்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். காரணம் என்ன, இது தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிக்கிறாருன்னா பாருங்க, நீங்க இந்த பிக்சரோட நீங்க கவனிக்கலாம். இது கட்டாயமா உங்களுக்கு ஒரு கருத்து படமா தான் உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றது கரெக்டு தான், நாம சொல்றது கரெக்டு. நீங்க எந்த பக்கம் இருந்தாலும் அது உங்களுக்கு சரியா இருக்கும். கரெக்டுங்களா? எந்த பக்கம் இருந்தாலும் அது சரியா இருக்கும். அவங்களுடைய கோணத்திலிருந்து அவர் சரியா சொல்றாரு, நம்முடைய கோணத்திலிருந்து அதை நம்ம சரியா செஞ்சுருக்கோம். அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்? இது யார் அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா, தேவனை அனுமதிச்சிருக்காங்க. எதுக்கு? கட்டாயம் உங்களுடைய நினைவில் வரக்கூடிய வசனம் இதுதான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. ஆமாங்க. என்னன்னா, உங்களில் அப்படின்னா, இந்த நம்ம சபைக்குள்ள 200 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 200 பேர்ல 200 பேருமே சபையா? கட்டாயமா ஆனா நம்ம அப்படித்தான் விசுவாசிக்கிறோம், அப்படித்தான் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கரெக்டாக எல்லோரும் நம்முடைய மூசரோடு சொல்லுவாருங்க அடிக்கடி. என்ன சொல்லுவாருன்னா, ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் ரசிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கடைசியா பாடம் முடிச்சதுக்கப்புறம் 6 சொல்லுவார். ஆனா என்னன்னா, அதை மாதிரிதான் இப்ப நீங்க எல்லோரும் ஒருத்தர் கூட கெட்டு போகாம எல்லோரும் சபையா இருக்கணும். இந்த விசுவாச குடும்பம் அப்படியே எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும்.
இப்போ சகோதர சொன்னதை நானும் இங்கே விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கானா இல்லை. என்ன யார் உத்தமர், யார் உண்மை உத்தமமா இயேசு கிறிஸ்துடைய சாயல் தரிச்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் சபையினுடைய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மார்க்க பேதங்களை தேவன் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அங்கே நம்மளுடைய குணலட்சத்தை நம்ம எப்படி காட்டுறோங்கிறத தான் பார்க்க, நாம எப்படி நல்ல திறமையா பேசி நம்ம நம்ம பக்கத்து வாதத்தை நம்ம ஜெயிக்க வச்சோன்னு தேவன் பார்க்கறது இல்லை. அந்த இடத்துல நம்மளுடைய குணலட்சத்தை நம்ம எப்படி காட்டுறோங்கிறத தேவன் பார்க்குறாரு தவிர, என் தரப்பை நான் எப்படி ஜெயிக்க வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தேவன் ஒருபோதும் பார்க்கறது. எப்படியா போராடி என் மகன் ஜெயிக்க வச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்றதில்ல. சரிங்களா? அப்ப இங்க என்னவா இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல யார் உண்மை, இப்ப பாருங்க 2 பேரும் சொல்றது கரெக்ட் தான். ஒரு சகோதரர் 2 பேருமே சத்தியம் தான் படிச்சிருக்காங்க, சத்தியத்தின் படி 2 பேரும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எது சரியா இருக்கு? ஏதோ ஒண்ணுதான் சரியா இருக்குமா? 2மே சரிதாங்கிறார் தேவனே. 2மே சரிதான்ப்பா, நான் அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா அங்க 2 பேருமே சொல்ற சரிதான். ஆனா யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. யார் அப்படின்னா, கரெக்டான குணலட்சணங்களை காமிச்சு, கேரக்டர் காட்டணுங்க, நல்ல குணலட்சணம் காமிச்சவங்க. அந்த இடத்துல நீங்க நம்மளுடைய தரப்பை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம சண்டை போடும்போது நம்முடைய குணலட்சணம் அங்க அழிஞ்சு போகுது. அதன் மூலமா நம்முடைய சமாதானம் அங்க சீர்குலையுது. இது சமாதானம் கெட்டு போறதுக்கு அது முக்கியமான விஷயம். அப்ப என்ன செய்யணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் அல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்குலைந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்க ஏன் அப்போஸ்தலன் பவுல் புத்தியா சொல்றாரு நீ சொன்னா, எங்க நமக்கு வந்து பிரச்சனையே எங்க ஆரம்பிக்கணும் சொன்னா, அந்த வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள் இது வந்தாலே அடுத்து எங்க போகுதுங்க? பிரிவினைகள், குரூப்பிசம் அப்படின்னு சாத்தான் ரெடியா வச்சிருப்பாங்க. இப்போ நானும் நித்தின் பிரதரும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சகோதரர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சாத்தானும் அவனுடைய தூதர்களும். சாத்தான் உங்களுக்கு தெரியும், அவனுடைய தூதர்கள் உங்களுக்கு தெரியாது. அந்த தூதர்கள் நம்ம பக்கத்துல தான் இருப்பாங்க. இப்போ நான் சொல்றதுக்கு அவர் மாணவன் சொல்லிட்டாருன்னு சொன்னா, உடனே யாராவது எங்க பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க, சாத்தான் ஆக்டிவேட் பண்ணிடுவாரு அவருடைய தூதனை. யாரோ ஒரு சகோதரர் வந்து, பிரதர் நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க, அவர் கொஞ்சமா ஏத்துக்கிறாருன்னு பாருங்க அப்படின்னு லைட்டா நம்ம தூண்டிடுவாங்க. ஆமா இல்ல, நானே கூட கவனிக்கல அப்படின்ட்டு அவர் சடன் அப்படின்னு ரைஸ் ஆகும். பிரதர் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே அமைதியா இருப்பார். அவர் அமைதியா இருப்பதுன்னு டக்குன்னு என்ன பண்ணுவா, சாத்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு தூதனை ஆக்டிவேட் பண்ணிடுவான். அவர் வந்து, பிரதர் பாருங்க இவ்வளவு சத்தியம் பேசுறாரு கார்த்தியன் பிரதர், உங்கள்கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க, சமாதானம் கெட்டு போச்சுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்போ பிரதர் அவர் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையை நான் இங்க அவருக்கு நான் சபையில சகோதர ஐக்கியத்துல நான் ஏற்படுத்தி இருக்கணும். பிரதர் படிச்சு தான் சொல்றாரு. வேணா ஒருவேளை அது தவறா இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை ஸ்டடி பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த மார்க்க பேதங்கள் அப்படிங்கிறது. என்னன்னா, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தேவன் அனுமதிச்சது காரணம்னா, இங்க யார் உத்தமன்? நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, 2 பேருமே உத்தமராகணும் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா, 2 பேருமே இந்த விஷயத்தை செஞ்சிடணும். சரி பார்க்கலாம், எது சரிங்கிறது பார்க்கலாம், அவ்வளவுதான். நாளானது அதை விளங்கணும், கட்டாயம் அதான் உண்மை. அப்போ நம்ம எங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு காரியத்துல நம்ம செய்யணும். அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு, சீர்குலைஞ்சு போறதுக்கு அடுத்த காரணமா நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, அதுக்கு பார்க்கிறோம். வாசிக்கலாம். நம்முடைய புத்திசாலித்தனத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை தவிர்த்து. நம் புத்திசாலித்தனத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை தவிர்த்தல். இது வந்து அநேக சகோதரர்களிடத்துல இது கட்டாயமா இருக்குது. ஆனா இது வந்து தேவனுடைய ஆவியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய ஆவிக்கும் சாத்தான், அதாவது ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் நீங்க வித்தியாசத்தை நல்லா பகுத்தறியணும். எப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம மத்தியில் நமக்கு எப்படி இருக்கும், சாத்தானுடைய தூண்டுதல் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம பர்ஃபெக்ட், நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நிரூபிச்சுட்டு இருக்கும். இப்போ புரியுங்களா உங்களுக்கு?
இந்த பாடம் இது எனக்கான பாடம், இது எனக்கு எவ்வளோ எந்த எந்த அடிப்படையில் இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்கிறத நான் ஏன் பாடத்தில் ஆரம்பிச்சு சொன்னேன்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளும் நான் செஞ்சுருக்கிறேன். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த தவறுகள் எல்லாமே இந்த பாயிண்ட்ல வர ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்போ நம்ம 4வது பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 4 பாயிண்ட்டுமே இல்லை, இது 7 பாயிண்ட்டுமே நான் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறேன். நான் செய்யும் போதெல்லாம் என்னுடைய சமாதானம் கெட்டு போயிருக்கு, சீர்குலைஞ்சிருக்கு. சரிங்களா? பாருங்க, அப்போ நம்முடைய புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் நிரூபிப்பதை தவிர்த்தல். ஏன்? அதை ட்ரை பண்ணும்போது சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அனுபவம் தான் நான் சென்ஸ் பண்ணேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னா கார்த்தியன் பிரதருக்கு மண்டபங்களா மூளை, இவர் மாதிரி ஒரு புத்திசாலி ஊர்ல இல்லை அப்படின்னு நேரில் சொல்லுங்க, மனசுக்கு நினச்சிக்குவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் முதல்ல என்ன பண்ணக்கூடாது, புத்திசாலின்னு நான் நினச்சக்கூடாது. அதுதான் சரி. அப்போ நான் என்ன பண்ணுறது? நீ புத்திசாலியா? நீ புத்திசாலிங்கிறத பேச்சில் காட்டாதீங்க தம்பி, உங்களுடைய கிரியைகளில் காட்டுங்க. அது யார் சொல்றா? இந்த மாதிரி யாரும் சொல்லுவா? யாக்கோபு தான் சொல்லுவார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். இதை சொல்லும் போது ஒரு விஷயத்த கூட நான் மத்தியில் நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன். நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. லெட்டர் மூலமா ஒரு சபையினுடைய எல்டர் வந்து சகோதரருக்கு லெட்டர் போடுறாங்க. வாட் வாஸ் ரெசல் ரைட் அப்படின்ற ரோட்ல அந்த இதில் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, பிரதர், எங்க சபையில நாங்கள் எல்லா பாடங்களும் எடுக்கிறோம், டாக்டரின் எடுக்கிறோம், தீர்க்கதரிசனத்தை எடுக்கிறோம், கடைசி கால தீர்க்கதரிசனத்தை சொல்லிக் கொடுக்குறோம், சபை எப்படி நிறைவடை போகுதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம், தேவனுடைய தெய்வீக திட்டங்களை சொல்கிறோம், நீங்கள் எழுதின 6 வால்யூம்ஸ் எல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எல்லா பாடங்களும் அவங்களுக்கு சத்தத்துக்கு குறையே இல்லை எங்களுடைய சபைகளில். ஆனால் அவ்வளோ பாடத்தை கேட்டும் சகோதர இடத்துல கொஞ்சம் கூட அந்த அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பாடம் கேட்டது மாதிரி அவங்களுடைய கிரியைகள் இல்லை, அவங்க நடத்தவே மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்களே. ஒரு ஹெல்ருடைய கவலை. அவர் சகோதரர்கிட்ட அவர் லெட்டர் போட்டு கேட்குறாங்க. பல சபைகளை ஸ்தாபிச்சார் இல்லைங்களா நம்முடைய 7ஆம் தூதன் ரசல் பிரதர். அவர் அதுக்கு பதில் கொடுக்குறார், பிரச்சனை உங்க கூட அடிக்கிறார். இதை வேற வாசிச்சு காட்டுறாங்க. அவர் பிரதர் சொல்லும்போது பிரச்சனை வந்து உங்க கூட ஆடி சொன்னே பயங்கரமான சிரிப்பு அலை அங்கே போகுது. பிரதர் பேசுறோன்னே எல்லாமே சிரிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு தொடர்ச்சியாக சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, படிச்சு புரிய வைக்கிறதுல அவங்களுக்கு புரியவே புரியாது. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது. நீங்க கேட்குறீங்க இல்லைங்களா, அது புரியவே புரியாது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, டெமோல காட்டுங்கன்ற. அவங்களுக்கு தியரி கிளாஸ் புரியல, உங்க சபையில் அதான் பிரச்சனை. அவங்களுக்கு தியரி கிளாஸ் புரியல, நீங்க ப்ராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு, இது மாடு, இது ஆடு, இது மான், இது சிங்கம், இது மயில், இது காடை, இது குருவி, இது கொக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் பையன். நீங்க வந்து யானை வரைஞ்சிருப்பீங்க, அவன் மைண்ட்ல யானை அப்படித்தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க வேற மாதிரி ஒரு வெள்ளை யானையோ இல்ல வந்து தந்தம்லாம் ஒரு யானை வரைஞ்சிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யானைன்னு சொல்ல மாட்டான். என்ன பிரதர், அப்ப என்ன செய்யணும்? அங்கதான் சமச்சீர் கல்வின்னு ஒன்று வேணும். என்ன ஒண்ணு, நீ கூட்டு போய் இதான் யானை இப்படித்தான் இருக்கும், இந்த யானை இப்படித்தான் குட்டி போடும், இப்படித்தான் வளரும், இதான் சாப்பிடும் அப்படிங்கும் போது அது அந்த உருவத்தை அவங்களுக்கு காட்டும் போது புரிஞ்சிடும். இது அப்பா அப்படின்னா போட்டோ மட்டும் பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா நேரில் வந்து அப்பா நம்ப மாட்டான், ஏன்னா போட்டோ மாதிரி இருக்க மாட்டார். கரெக்டுங்களா? இங்க பிரச்சனை என்னன்னா, இது எழுத்து வடிவத்திலே இருக்குது, அது அப்படியே இங்க வந்து நடைமுறைக்கு வரல. எல்லா பாடங்களும் எல்லா சத்தியங்களும் எப்படி இருக்குன்னா அது எழுத்து வடிவத்திலே இருக்குது. சரி, இது யார் செய்யணும்?
பலமுள்ளவர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்க இதை செஞ்சிடணுங்கிறார். அதான் யாக்கோபு சொல்றாங்க, உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாணத்தோட தன் கிரிகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே இதை செய்யும்போது இதெல்லாம் பார்க்காம நம்ம சபை சிறப்பிடல, சபை ஒரு வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் சபையில கட்டாயமா எல்லோருக்கும் இது ஒரு கவலை இருக்கும். சபையில் குறிச்ச கவலை நாள்தோறும் அப்போஸ்தலன் பவுலுக்கு நெருக்கிறது போல இன்னும் நெருக்கிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். தீத்துக்கு சொல்லும்போது நீ நன்மை செய்ய பழக்குங்கிற. ஏன் பழக்க சொல்றார்? நீங்க பழக்கித்தான் காட்டணும், வேற வழியே இல்லை. இதுதான் இதுக்குள்ளதான் விஷயமே அடங்கி இருக்குது. அப்போ நம்ம வெறுமனே பிரச்சனைகளை மாத்திரம், சபையினுடைய காரியங்கள், சபையினுடைய பிரச்சனைகளை மாத்திரம், சகோதரர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகளை மாத்திரம் வளர மாட்டேங்கிறாங்களே, குழந்தை வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைகளை மாத்திரம் மனசை வச்சுட்டு இருந்தோம்னா அது பிரச்சனையாவே இருக்கும். நம்முடைய சமாதானத்துக்கு சிறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கப்படத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதை இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்லைடு மாறிடுச்சு. நீங்கள் அடுத்த 5வது பின்னாடி ஸ்லைடு வந்துட்டாங்க. 5வது பாயிண்ட்டு, நம்முடைய சமாதானம் சீரழிந்து போகிறதுக்கு 5வது காரணம், உடன் சகோதர சகோதரிகளோடு நம்மை ஒப்பிடுவதை தவிர்த்தல். உடன் சகோதர சகோதரிகளோடு நம்மை ஒப்பிடுவதை தவிர்த்தல் அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், கம்பேரிசன், டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படிம்பாங்க. அது எப்படி சொல்றது, எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, திட்டும்போது பக்கத்து வீட்டு பையன் பார், அவன் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறான், 7 மணிக்கு படித்து முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு 8 மணிக்கு ஸ்கூல் கிளம்பி போகிறான். அவன் பையனா நீ பையனா? நான் திருப்பி கேட்பேன், நீங்கள் சொல்லணும் பையனா பொண்ணாது. அப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ கம்பேர், இப்போ அப்போ அப்படி சொல்லும்போது எனக்கு அவன் நல்லா படிக்கிறான், நான் படிக்க மாட்டேங்கிறேன், ஒரு கம்பேரிசன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, என்ன ஆயிடுதுன்னா, நான் வந்து ரோல் மாடல் வந்து பக்கத்து வீட்டு பையனை நான் ஃபிக்ஸ் பண்ணி, என்னோட டார்கெட் என்னன்னா என்னுடைய கம்பேரிசன் பாயிண்ட் அதுதான். இது எல்லாத்து வீட்லையும் கட்டாயமாக இருக்கும் பாருங்க. இது ஒருவேளை சத்தியம் பேசாத சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க மாட்டினாங்க, பாரு உன் வயசு பையன்லாம் எப்படி பைபிள் படிக்கிறா, எப்படி சப்ஜெக்ட் பேசுகிறா, நீ தான் இருக்கிறியா அப்படிம்பாங்க. அப்புறம் இவங்க திருப்பி கேட்பாங்க, உங்கள் வயசுலலாம் சபையில் மூப்பராக இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க அந்த பையன். கரெக்டுங்களா? இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்போ பாரு, இப்படிதான் நீ இப்படியே எதிர்த்து பேசி கெட்டு போற. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இது கம்பேரிசன்ங்கிறது வந்து நான் என்ன பண்ணணும்னு, சரி இதுக்கு என்ன பண்ணணும், இதில் டோட்டலாகவே எல்லாருமே டிஸப்பாயின்மெண்ட், பெற்றோரும் சரி குழந்தைகளும் சரி பயங்கரமாக, சரி இதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ இந்த சமாதானத்தை வந்து அங்கே ரொம்பவே இது பெரிய பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக இருக்குது. இது கேட்கும்போது இது உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப இது எவ்வளோ சமாதானம் கெட்டு போச்சுங்கிறது தெரியும். சரி, ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம், அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். ஆகிலும் தங்களை தங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் புரிய மாட்டோம். இங்க பெஸ்ட் ஒஸ்ட் அப்படின்னு 2 இருக்குதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கம்பேரிசன் யாரோட இருக்கணும், யாரோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க. தங்களையே இங்க புத்திமான்கள்னு சொல்லிக்கிட்டு மெச்சிக்கொள்றவங்களோட நாங்கள் ஒருபோதும் ஒப்பிடுறது இல்லைங்கிறார். நாங்கள் மற்ற சகோதர சகோதரிகளோட இப்போ எதுக்குமே பார்த்தோம் இல்லைங்களா, தங்களையே வந்து புத்திமான் சொல்லி காமிச்சுக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஒப்பிடுறதே இல்லை. சரி, அடுத்தது தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஏன்னா அவங்க புத்திமான்கள் அல்ல. புத்திமான்கள் இல்லைன்னா அது வேறன்னு சொல்லலாம், முட்டாள்கள். கரெக்டுங்களா? அப்ப முட்டாள்களோட புத்தியினரோட நம்மளை ஒப்பிட்டுக்கிறதா? சரி, யாரோட ஒப்பிடுறது? யாரோட ஒப்பிடுறது? சகோதரர் கொடுக்குறாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மற்றவங்க எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. உங்களுடைய சகோதரர் அவர் ஒருத்தர் நல்லா இருக்கலாம், தவறே இல்லை,
அவருடைய ஓட்டத்தை கட்ட செஞ்சுட்டார். நம்முடைய ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? அவரோட நீங்க உங்களுடைய ஸ்கேல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கேல் இன்னொரு சகோதரனா சகோதரி இருக்கக்கூடாது. அது யாரா இருக்கணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிதாவாக்கி தேவனோட. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொல்லும்போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மெஷர்மெண்ட்டே எப்படி யாரோட இருக்கும்னா உங்க அப்பாவோட வச்சுக்கோங்க. அவர் கொடுத்த வசனம் பாருங்க, கொடுத்துக்கிற வசனம் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, உங்கள் பிதா வசனம் வராதுங்க, உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக. அப்பா எப்படி இருக்கான்னு பாருங்க. நம்முடைய பிதாவாகி தேவன், சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன், அவர் எப்படி இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார்? அந்த நேரம் தான் அதான் நம்மளோட டார்கெட். நம்மளோட டார்கெட் என்ன? பூசிஸ்டோட டார்கெட் பூரண புருஷர். பூரண புருஷர் யாரு? கிறிஸ்துவமா ஆகணும். கிறிஸ்து இப்போ என்னவா இருக்கிறார்? பிதாவினுடைய சாரி. கரெக்டுங்களா? பிதா, கிறிஸ்து, நாம் 3 பேர். இதுதான் திருத்துவம். உண்மையான திருத்துவமே இதுதான். நம்ம இப்போ விலகி கொள்ளணும். கரெக்டுங்களா? அப்போ 3 பேர் ஒன்றாகணும், ஒரே மாதிரி இருக்கணும். நானும் பிரதர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, மேட்டர் இல்லை. ஒருவேளை அவரு கிறிஸ்துவா இருந்தால் இந்த லிஸ்ட்டில் அவர் வந்துருவார். கரெக்டுங்களா? இப்போ நான் கிறிஸ்துவா இல்லை, என்னுடைய இது வேற மாதிரி இருக்குது. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சிக்கு நான் இதாக இருக்கிறேன் அப்படின்னா, பிரதர் என்னோட கம்பேர் பண்ணி எனக்கு எங்கூட வந்தாருன்னா என்ன ஆகுனா, நம்மளோட அவர் இருப்பார். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து விலை கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. பாருங்க, இது நம்ம ஒரு ஊமையில நம்ம பார்க்குறோம். எப்படி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஊமையில் பார்க்குறோம் என்ன ஒரு காரியம் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. அங்கே ஆயக்காரன், அதில் சொல்கிறாங்க, இந்த வசனத்தை படிச்சுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவ்வளவுதாங்க. என்னன்னா இங்க கம்பேரிசன் எப்படின்னா, இவர் பிரேயர் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல ஒரு ஆயக்காரன் இருக்கார். அப்புறம் இவர் எப்படி பண்றாருன்னா, பிரேயர் பண்ணும்போது கம்பேர் பண்ணிக்கிறார். தேவனே, பிரேயர்ல நான் வந்து என்ன பண்றேன், மாசம் சந்தா கொடுக்குறேன், ஒரு மீட்டிங் தவறாம எல்லா மீட்டிங் அட்டன் பண்றேன், கன்வென்ஷன் தான் தனியாக கவனிக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க அந்த பையனோட நீங்க என்ன பண்ணக்கூடாது. இது தேவனுடைய கம்பேரிசனா? யாருடைய கம்பேரிசன்? தேவன் ஒருபோதும் கம்பேர் பண்ணி பார்க்கறதே இல்லை. நாம தான் பண்றோம். எப்படின்னா, நாம பெஸ்ட் நினைச்சுக்கிறோம், அவங்கள வந்து சரியில்லைங்கிறோம். இங்க அப்படித்தான் இருக்குது. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், மீட்டிங் எல்லாம் வந்துடுறேன், என் சம்பாதித்து தசமபாகம் செலுத்தி வருகிறேன். கரெக்டுங்களா? அப்படித்தான் ஜெபம் பண்றாரு. இது வந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் நம்ம மனசுல நினைக்கிறோமா இல்லையா? கரெக்டாக நம்ம வந்து எல்லா கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்முடைய மனசுல எப்படி இருக்குன்னா, நாம ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிக்குவோம். அது என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? மற்றவங்க பண்ணாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அங்க போகும்போது பிரச்சனை வருது. அவங்க கொடுக்கறதே இல்லை, அவங்க மீட்டிங் அட்டன் பண்றதே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, எது வரைக்கும் நம்ம சமாதானம் கரெக்டாக இருக்குதுன்னா, நாம கரெக்டாக பண்ணிட்டு இருக்க வரைக்கும் கரெக்டாக இருக்குது. தேவனே, நான் ஏதோ என்னால் முடிஞ்ச பலி செலுத்திட்டு இருக்கிறேன், என் பலி அங்கீகரிங்க. அது கரெக்டான ஜெபம். அங்க சமாதானம் கெட்டு போற எந்த பாயிண்ட் இருந்து அப்படி சொன்னா, மற்றவர்கள பண்றதில்ல, நான் பண்றேன் சமாதானம். தேவனே உங்களுடைய சமாதானத்தை அங்க சீர் வச்சு போச்சுவோம். இந்த எண்ணம் இருந்தால் இதுதான் நடக்கும், கட்டாயம் நடக்கும். அப்போ அங்க பாவி எப்படி சொல்றாருன்னா, பாவி ஏதாவது கம்பேரிசன் பண்ணாரா? ஆயக்காரன் ஏதாவது கம்பேரிசன் பண்ணாரா? இந்த ஆயக்காரன் அடையாளப்படுத்துறார் புது சிருஷ்டியில. நாம் அப்படித்தான் இருக்கணும். வானத்துக்கு ஏறதுக்கு துணியாமல் பாவியாகி என்மேல் கிருபியாயிரும். இவ்வளவுதான். இதுதான் நம்ம அப்படித்தான் இருக்கணும். அப்போ அவர் இப்போ யார் சமாதானம் திரும்பி போனாங்க தேவாலயத்தை விட்டு? இந்த ஓமை முடியும் போது ஆயக்காரன் ரொம்ப சந்தோஷமா சமாதானம் போனார். இவருக்கு அந்த பரிசீலனைக்கு இருந்துச்சானா? இல்லை, கட்டாயமா இல்லை. இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால அன்பான சகோதரர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மற்றவர்களோட கம்பேர் பண்றத நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்? எல்லாருமே பெஸ்ட் தான்.
நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யோவான் ஒரு வசனம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? தேவனால் பிறந்தது எதுங்க? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க எல்லாருமே இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. நாம தான் அதிசயம் நினைச்சிக்கவே கூடாது. கரெக்டுங்களா? ஆப்பிள் பெருசுங்களா, நவாப்பழம் பெருசுங்களா? பெருசாக சைஸ்ல இல்லை, எது அது வசதி அப்படி சொன்ன உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆப்பிள் கரெக்டா ஆப்பிள் தான் சொல்லுவாங்க. ஆப்பிள் என்ன விலைங்க? ஆப்பிள் வந்து நான் கேட்குறேன் 140 ரூபா. நவாப்பழம் என்ன விலைன்னு 200 ரூபா. ஆனால் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இது குப்பையில் நடக்கிற பழம் நினச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ண வேண்டாம், இப்போ ஆப்பிள் நினச்சிக்கோ, நான் ஏசி ரூம் இருக்கிறேன் கரெக்டுங்களா? ஷோரூம் ஏசி ஷோரூமில் அப்படியே மேலே அப்படியே கவர்லாம் போட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பலன்னு லைட்லாம் போட்டு என்ன வச்சுருக்கிறாங்க. ஆப்பிள் நினச்சிக்கோ. நவாப்பழத்தை பார்த்து சொல்லுவோம், நீ ரோட்டில் கூடையில் வச்சுருக்க ஒரு 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 பாட்டி அழுக்கு பாட்டி கூடையில் வச்சு வித்துட்டு இருக்குதுன்னு. கரெக்டுங்களா? அப்போ அப்படி நினச்சிக்கோ. ஆனால் நவாப்பழம் சிரிச்சுக்கோ அப்படியே, சரிப்பா அதுதான் இங்கே அப்படிதான் நடத்திட்டு இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, நம்ம நவாப்பழமாக எடுத்து போகலாங்கிறேன். கரெக்டுங்களா? எல்லாத்துலேயுமே சத்துலேருந்து சுவையிலேருந்து எல்லாமே அதுதான் கரெக்டு. ஆரோக்கியத்திலிருந்து இதுதான் உண்மை. நம்ம இந்த கம்பேரிசன் இங்கே யாருமே ஒருத்தருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல, சலைச்சவர்கள் அல்ல. காரணம்னா ரெண்டுமே தேவன் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறார். ரெண்டுமே தேவன் தான் இங்கே வந்து சிருஷ்டிச்சு கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் நல்ல ஆகத்திருந்த சகோதரிகள் தான் வரப்போகிறாங்க, சபையாக போகிறாங்க. தேவன் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு முக்கியம் ஒரு உன்னதமான விஷயம் இல்லைன்னா அழைச்சிருப்பாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சு கொண்டு வந்திருக்காருன்னா தேவன் அவங்களை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அவங்களை ரொம்ப அற்புதமாக தான் நம்ம நினைக்கிறோம். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அடுத்தது 6வது காரணம், சமாதானம் சீர்விட்டு போகிறதுக்கான 6வது காரணம், நம் விருப்பங்களை மற்ற சகோதர சகோதரிகளும் ஏற்க வேண்டும் என்ற நிலையை கைவிடும். எப்படி? இது கட்டாயம் உங்க எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். நம்ம மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இது எல்லாரையும் எப்படியாவது செய்ய வச்சிடணும், எப்படியாவது முயற்சி. அந்த முயற்சி தோற்று போகும்போது நம்ம சோர்வடைவோம். நம்முடைய சமாதானம் என்னடா நம்ம சொன்னா கேட்கவே மாட்டாங்க. சாதாரண ஆளுங்களா நாம கேட்கிறோமா? மற்றவங்க சொன்னா கேட்க மாட்டோம். அப்புறம் எப்படி மற்றவங்க நாம சொன்னா கேட்பாங்க? மாற்றம் அப்படிங்கிறது யார்கிட்ட ஆரம்பிக்கணும்? நம்ம கிட்ட ஆரம்பிக்கணும். மாற்றங்கிறது மற்றவங்கிட்ட ஆரம்பிக்கிறது இல்லை, நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. அது எதா இருந்தாலும் சரி. இப்போ நம்முடைய சுய விருப்பங்கள் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு தேவனுடைய சித்தம் நடக்குமா, நம்முடைய சுய சித்தம் நடக்குமா? தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். தேவன் இங்க பிளான் போட்டு இவ்வளவு பெரிய சார்ட் போட்டு கொடுத்துட்டார். எதுக்கு? இதுதான் நடக்கும், இதுதான் பிளான். சரி, இந்த கோட்டை நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன், புரியுதுங்களா? சார்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எல்லோரும் கையிலும் இருக்கு. பைபிள் வச்சுக்கிற மாதிரி, பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி, செவுத்துல மாட்டிக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டும் இருக்கு. அதுல ஒரே ஒரு கோட்டை நீங்க வேணா இந்த சார்ட்லான்னு தள்ளி வரைஞ்சிக்கலாம். அன்பான சகோதரர்களே, ஒரே ஒரு கோடு தள்ளி வரைஞ்சிக்கலாம். தேவனுடைய திட்டம் மாறுமா? பிரதர், தேவனே நான் என்ன பண்ணிட்டேன், கோடு கொஞ்சம் தள்ளி போட்டேன், போட்டது போட்ட மாதிரி இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிளான்ல இருக்கு இல்லைங்களா, மாஸ்டர் காப்பியில நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை அப்படியே பண்ணிக்கணும். ஒரே கேள்வி கேட்பேன், நீ அப்போஸ்தலரா? இல்லைங்க, நான் கார்த்திகேயனுங்க. கிளம்புப்பா அப்படின்ட்டு. ஏன்? இங்க நம்ம அப்போஸ்தலருக்கு தான் அந்த பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ இந்த பூமியில எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீங்க எதை கரெக்ஷன் பண்றியா அதை நான் மாஸ்டர் சொல்லியிருப்பா, நான் மாஸ்டர் காப்பியில கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்க எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கணும். எவ்வளவு பிரிவிலேஜ் தேவன் அவங்களுக்கு கொடுத்துருந்தா தெரியுங்களா? அப்போ என்னன்னா, நம்முடைய விருப்பங்களை, அதில் ரொம்ப முக்கியமாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொடுக்குற தேவனுடைய பிள்ளைகள், 7ஆம் கால சபையில் வாழ்ந்துருக்கிறவங்க அவங்களுடைய சுய விருப்பத்தை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. இது மாமிசம் விடாது, தூண்டிகிட்டே இருக்கும், தொடர்ந்து தூண்டுதல் இருந்துட்டு இருக்கு. மாமிசத்தினுடைய தூண்டுதல் பாருங்க. ஒரு வசனம், பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். ஆமாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், மற்றவங்க சொன்னா தவறா இருக்கும் அப்படிங்கிறது. இது இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு பாருங்க. டோன்ட் பி அப்படின்னா அதுனா டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்றார். எப்படி இதுதான் இப்படித்தான் நம்மளுடைய விருப்பங்களை மற்றவங்களுக்கு எப்படியாவது அதை செய்ய வைக்கிறது அது தவறான ஒரு விஷயம். அந்த நம்முடைய சமாதானம் ஒட்டுமொத்த ஐக்கியத்துடைய சமாதானமே கெட்டு போறதுக்கு காரணமே என்னன்னா இதுதான். ஏன் இது செய்யக்கூடாது, இது செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, இது செஞ்சோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சித்தம் அங்க இது என்ன தேவன் விடுவார், அவருடைய திட்டம் தான் நிறைவேறணும், அவருடைய சித்தம் தான் நிறைவேறணும் இந்த பூமியில. கரெக்டுங்களா? அப்போ நம்ம தேவனுக்கு எதிராக அங்க செயல்படுறோங்கிற அர்த்தம். அப்ப தேவனுக்கு எதிராக செயல்பட்டோம்னா அப்ப யாரை எதிர்த்து நிற்கிறோம்? தேவனை எதிர்த்து நிற்கிறோம். தேவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? அப்போ என்ன ஆகுது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டாயம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, அடுத்தது 7வது காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நீங்க இதை இந்த இது நீங்க புரிஞ்சு கொள்றதே ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது, அவசியமா இருக்கு. நம் அடிப்படை தேவைக்கும் நாம் அடைய போகும் நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்தல். நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு, சீர்குலைஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான். அந்த டிஃப்ரெண்டே நமக்கு தெரியல. அநேக சூழ்நிலையில நாம என்ன டிஃபரன்ஸ், நம்ம என்ன உணரணும்னா, நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் இப்ப பட்டு கொண்டிருக்கிற பாடுகளையும் நாம என்ன நிலை அடைய போறோம்? சபை வாய்ப்பு, குளோரி, மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை அடைய போறோம். நாம போக போற இடம் என்ன, நாம இருக்கக்கூடிய நிலைமை என்ன, நம்ம செய்கைகள் பூராமே நாம இங்கேயே செட்டில் ஆயிக்கலாம், பூமியிலேயே செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்முடைய பேச்சு, செயல், சிந்தை எல்லாமே இந்த பூமியிலேயே இருந்துக்கலாம். கரெக்டுங்களா? நம்முடைய பேச்சு, செய்கைகள் எதை நோக்கி இருக்கணும்? எதை பேசினாலும் சபையாகிறத பற்றி பேசணும், பரலோகம் போறதை பற்றி பேசணும். எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் அதை பற்றியே தான் இருக்கணும். பேச்சு அதை பற்றி தான் இருக்கணும், தவிர வேற எதை பற்றி இருக்காது. திட்டமிடுதல். ஏன் இது நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை முன்னிச்சு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமா, இல்லை ஏதாவது செய்யணுமா, இதை குறித்து நம்ம இந்த சத்தியம் சபையாகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா, இதையவே நம்ம மைண்ட்ல வச்சே செஞ்சுட்டு இருக்கோம். காரணம் என்னதுங்களா, நம்ம அடைய போற நிலைமை அப்படி இருக்கு. நீங்க பிக்சர்ல ஒரு பார்த்துட்டு இருக்கீங்களா, இது கட்டாயமா இந்த ஸ்டோரி நீங்க எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கார். பாதி வழியில் அவரால் சுமக்க முடியாது, வெயிட்டாக ஃபீல் பண்ணிட்டு, அவர் மாத்திரமல்ல அவர் கூட அநேக சகோதரர்கள் சுமந்துட்டு போயிட்டு இருப்பாங்க சிலுவையை. அவர் அப்படியே பாதியில் நிறுத்திட்டு வெயிட்டா இருக்குது அப்படின்னு நிறுத்திட்டு என்ன பண்ணலாம்னு யோசிப்பார். ஏன்னா அவர் புத்திசாலி இல்லையா, அவர் தன்னையே புத்திசாலி நினைச்சுக்கிறவர் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அவர் தன்னையே புத்திசாலி நினைச்சுக்கிறவரு என்ன பண்ணுவார்னா, எதுக்கு இவங்க பைத்தியத்தமே இப்படி வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க, சிலுவை தான் சுமக்கணும், சிலுவை அடையாளம் போதும் இல்லையா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, உடனே இவர் நினைச்சிட்டு இருக்கும்போது சாத்தான் என்ன பண்ணிடுவான், ஒரு கத்தி கண்ணு காமிச்சிடும், கத்தி கிடச்சிடும். அப்படியே சிலுவையை அப்படியே என்ன பண்ணுவார்னா, அப்படியே வெயிட்டு சைஸு சிலுவை தான், சிலுவை சுமக்கிறது மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு தேவை சிலுவை தான் சுமக்கணும் அப்படின்ட்டு அதனுடைய பாரத்தை அப்படியே குறைச்சிடும். நீளம், அகலம், அதனுடைய எடை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா சிறுசாக்கிடுவார், சின்னதாக்கிட்டு அப்படியே சூப்பராக நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ நடந்து போகும்போது என்ன இருக்குன்னா, இவருடைய சிலுவை வெயிட் கம்மியாயிரும் இல்லைங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இவர் அற்பமாக பார்த்துட்டு போயிட்டு இருப்பார், வேகமாக சல் போயிட்டு இருப்பார், ரொம்ப அருமையாக போயிட்டு இருப்பார். அதை ஆச்சு அது ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அவங்களுக்கு போட நினைச்சேன், அது எனக்கு போட முடியல. பாருங்க, இவரையா போயிட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்கிற வேற அப்படியே திரும்ப ஒரு அற்பமாக பார்த்துட்டு இவர் ஓட்டக்கு போயிட்டு இருப்பார். ஆனால் அங்கே போகும்போது ஒரு இடத்த கடக்கணும். அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட சிலுவையை கஷ்டம் பார்க்காம தூக்கிட்டு வந்திருந்தாருன்னா அதை வச்சு கடந்து அந்த பக்கம் போயிடலாம். எல்லாரும் அந்த சிலுவையினுடைய பாரத்தை, நீளத்தை, அகலத்தை குறைச்சிக்காதவங்க
கஷ்டப்பட்டு சுமந்து வந்தவங்க அதை போட்டு கடந்து போயிடுவாங்க. இந்த மனுஷர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அதிபுத்திசாலி என்ன பண்ணிடுவாருன்னா, அப்படியே கொண்டாந்து நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ அந்த இடத்துல பரிதவிச்சுக்கிற நிலைமை வருது இல்லைங்களா, அது வேற யாரும் இல்லைங்க, நாம தான், நான் தான். என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முற்றும். மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது சின்ன வசனமா தான் இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும், இப்ப பட்டு இருக்கிற பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறீர்கள். நீங்க கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க அடைய போற குளோரியை நீங்க கம்பேர் பண்றதுக்கு இந்த பூமியில எதுவுமே இல்லை. நாம வேணா சப்ஜெக்ட் சொல்லிக்கலாம், பெரிய பெரிய போஸ்டிங் ஏதாவது பாடத்தில் புரிய வைக்கிறதுக்காக சகோதரர் சொன்னது உண்டு, நானே கூட சொன்னது உண்டு. இந்த உலகத்துல என்னெல்லாம் பெரிய போஸ்டிங் இருக்குதோ அந்த வேலைக்கு போறதுன்னா நம்ம எப்படி நடந்துக்குவோம், அதுக்காக எப்படி பிரயாசப்படுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது கம்பேரிசன் இல்லைங்கிற அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைய போறோம். அது தேவன் இருக்கக்கூடிய இடம், தேவனுடைய நிலைமை, தேவனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய சாயல் நாம இருக்க போறோம். அந்த இது அடையிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பாடுகள் பட்டுத்தான் ஆகணும். இப்போ நீங்க பாடுகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பாடுகள் குறைக்கப்பட்டுச்சுன்னா, நீங்களா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனீங்கன்னா, எனக்கு இது போதும் அப்படி சொல்லி உங்களுடைய சிலுவையினுடைய பாடுகள் அப்படின்னா இங்க சிலுவை, அது உங்களுடைய சிலுவையினுடைய அளவை கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அங்க போய் சேர முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த பாடம் அதுக்கான பாடம் அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் சமாதானம் அடைகிறது இன்னைக்கு சமாதானம் இருக்கிறது குறிச்சல்ல, நம்ம சதா காலமும் சமாதானம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சகோதரர் கூட என்னது இதை குறித்து விவாதிக்க சொன்னாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இதுக்கு நல்லா அதிகமாக உதாரணம் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் மாதிரி வந்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவங்க யாரும் தெரியும், எல்லோரும் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை, பெரும்பான்மை இவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தாங்க. அதனால தான் கூட்டம் வந்துச்சு, அதிகமாக திரண்டுச்சு. யாரோ ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்காத இருந்தாங்க. காரணம் என்ன, அவருடைய செய்கைகள் பொறாமை ஏற்படுத்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெரிஞ்ச சில பேர் இவர் தான் மேசியா அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளாம அந்த வாய்ப்பை இழந்தாங்க. இன்னைக்கும் அன்பான சகோதரர்களே, நாம சபை வாய்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ரொம்ப அற்பமா அதை நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சே, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தெரிஞ்சே அந்த வாய்ப்பை இழந்தாங்களோ, தெரிஞ்சே இயேசு கிறிஸ்துவை அடிச்சு கொண்டாங்களோ, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம தங்களுடைய இதயத்தை அடைச்சு கொண்டாங்களோ, அது போன்ற கடின இருதயம் இப்ப நமக்குள்ளேயும் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அன்பான சகோதரர்களே, அந்த கடின இருதயம் நாம சபையாக தடை செய்து, இந்த கடின இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், உடைச்சு எறியணும். இன்னைக்கும் சபை வாய்ப்பு நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல தான் இருக்குது, நம்ம கையில இருக்குது. கையில எவ்வளவு ஒரு அந்த அந்த பிரதர்ஸ் சொல்லும்போது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை மண்பாண்டத்துல பெற்றுக்கிறீங்க. மண்பாண்டம் நாம தான், தயவு செய்து உடைச்சிடாதீங்க. இதுதான் விஷயம். பாருங்க, இந்த பாடத்தில் நம்ம கவனிச்சோம், சமாதானத்தின் 7 காரணிகள், 7 பாயிண்ட்டுமே பார்த்தாச்சு. பாருங்க, திரும்ப ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். உடன் சகோதர சகோதரிகளின் தவறுகளை திருத்துவதை விட்டு நம்மை திருத்திக் கொள்வது. இந்த 7 சமாதானத்தின் காரணிகள் 7மே நம்முடைய சமாதானம் சீர்கெட்டு போவதற்கான மிக முக்கியமான காரணங்கள். இந்த 7மே நம்ம சரி செய்யும் பொழுது நம்முடைய சமாதானத்துக்கு உத்தரவாதம் இருக்குது, அதுல மாற்று கருத்தே இல்லை. முதல் பாயிண்ட், உடன் சகோதர சகோதரி திருத்ததை விட்டு நம்முடைய தவறை திருத்திக் கொள்வது. இரண்டாவது காரணம், எல்லா சகோதர சகோதரிகளையும் அவர்களின் குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள பழகுவது. மூன்றாவது,
சகோதர சகோதரின் கருத்துக்களை அவர்கள் கோணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வது. அப்புறம் 4வது, நம் புத்திசாலித்தனத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை தவிர்த்தல். 5வது, நம் விருப்பங்களை மற்ற சகோதர சகோதரிகளும் ஏற்க வேண்டும் என்ற நிலையை கைவிடுதல். 6வது, உடன் சகோதர சகோதரிகளோடு நம்மை ஒப்பிடுவதை தவிர்த்தல். 7வது காரணம், நம் அடிப்படை தேவைக்கும் நாம் அடையப்போகும் நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்தல். காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயமாகவே இந்த 7 காரணங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூட நான் இந்த மத்தியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் இந்த கற்பனைகள், எந்த கற்பனைகள்? இப்ப நம்ம 7 பாயிண்ட் இருக்கீங்களா, இந்த 7 பாயிண்டையும் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த வசனத்துக்கு நான் விளக்க சொல்லல, நீங்க தான் விளக்கம் புரிஞ்சு வரணும். என்ன அப்படி சொன்னா, இது எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் இந்த பாடத்தை முடிக்கும் பொழுது சகோதரர் இதுதான் சொல்றாங்க. இந்த சொன்ன 7 பாயிண்ட்டையும் நான் சொல்றதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணேன்னா நான் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருப்பேன். நான் இதை கை கொண்டு மற்றவங்களுக்கு போதிச்சேன்னா சரிங்களா, உங்க மனசுக்குள்ள எல்லாம் சந்தோஷமா இருக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இது ஏன் இந்த பாடத்தினுடைய இறுதியில் இதை நான் பதிவு செய்ய விரும்புறேன்னு சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை பேசக்கூடிய சகோதரர்கள் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறாங்கிறத இந்த வசனம் அதனுடைய தாக்கத்தை இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க இப்ப என்ன பண்ணிக்கணும்னா, நீங்க எல்லாருக்காகவும் எனக்கு மாத்திரமல்ல என்னை போல இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா சகோதரருக்காக நீங்க ஜெபிச்சு காரணம் என்னதுங்களா, ஏதாவது ஒரு மாமிச பலகீனத்துல ஏதாவது தவற பட்சத்துல அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பை அவங்க இழக்க வேண்டிய நேரத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, அநேக சகோதரர்கள் இந்த கனமான ஊழியத்துக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க. யாக்கோபு தெளிவா சொல்றாரு, நீங்க அதிக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உங்களை போதராக இருங்கன்றாரு. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் படிக்கும் பொழுது இதை நான் கை கொள்ளணும். நான் அனுதின ஜெபங்கள் இருக்குதுன்னா நான் சொல்றதான் நான் நடந்துக்கணும் தேவனே, இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பான சகோதரர்களே, என்ன 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 பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த விஷயங்களை நான் செய்யறதுக்கு நீங்க எனக்காக கூட நீங்க தனிப்பட்ட ஜெபங்களை நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு மாத்திரமில்லை, என்னோட இருக்கக்கூடிய அத்தனை சகோதரருக்கும் நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. கடைசியாக அந்த நம்ம அந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப நம்ம பார்த்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த கன்க்ளூஷனாக ஒரு வசனத்தை கொடுக்குறாங்க. நம்ம சமாதானத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நம்ம பாயிண்டா நம்ம டீட்டெயில பார்த்தோம். அதோடைய வசனமா நீங்க தொகுத்து கொடுத்திருக்கிறார். வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் கருத்திக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இந்த தேவ சமாதானத்துக்கு தான் நாம ஒவ்வொருத்தரும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சமாதானம் நமக்குள்ள நிலை நிற்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சமாதான பாத்திரவான்களா இருக்கணும். நம்ம சமாதான பாத்திரவான்களா இருந்தா தான் அந்த தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அப்பொழுது எப்பொழுது இந்த 7 காரணத்தையும் நம்ம சரிவர செய்யும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கணும். அப்ப நம்ம
எப்போவுமே நமக்கு எதிர்பார்க்குற தேவனத்தில் நம்ம வேண்டி ஜெபிச்சு கேட்டுக்கொள்றது இந்த சமாதானத்தை எங்களை வருடத்துக்கு தேவனே அப்படி சொல்லணும். அந்த தேவ சமாதானம் நம்மளோட எப்பவும் நிலைச்சிருக்கணும். அதுக்கு இந்த 7 காரணத்தையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கூட இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொண்டு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமின் ஆசீர்வதித்து வந்திருப்பாராக. ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய சமாதானத்திற்கு என்ன தேவை, அதில் முக்கியமாக மேஜராக இருக்கக்கூடிய 7 விஷயங்கள் அதை பற்றி அவர் எடுத்தார். ஸோ அந்த 7 விஷயத்தையும் முதல்ல நம்ம சமாதானம் இருக்கணும்னா முதல்ல அந்த 7 விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன கேட்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல சமாதானமாக இருக்கணும்னா 7 விஷயம் முதல்ல ஞாபகத்துக்கு இருக்கணும். என்னென்ன 7 விஷயம் பார்க்கக்கூடாது. சரி, அந்த 7 விஷயத்தையும் நீங்கள் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். கண்டிப்பாக அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா சகோதரர் நிறைய தடவை அதை சொல்லிட்டாரு உங்களுக்கு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டு இதை முடிச்சிடுறேன். 7 பாயிண்ட்லையும் சமாதானம் கெட்டு போகிறதுக்கு அதிகமாக வந்த வார்த்தை எது? பார்க்கலாம், யார் கண்டுபிடிக்கிறீங்க? நம்முடைய சமாதானம் கெட்டு போறதுக்கு அருமையான ஒரு விஷயம் 7 பாயிண்ட்லயுமே இருக்கு. இப்படி வேற மாதிரி சொன்ன ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். 7 பாயிண்ட்லயும் ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. மற்றவர்கள் என்ற வார்த்தை. அப்ப அதிகமா சமாதானம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஆனா நம்ம யார் கூட நம்மளை கம்பேர் பண்றோம்? மற்றவங்களோட. அப்ப சமாதானம் நம்ம கிட்ட இருக்கணும்னா நாம முதல்ல எதை நிறுத்தணும்? மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்யுதுன்னு பார்க்கணும். மற்றவங்களோட நம்ம எப்படி பெட்டர்னு பார்க்கக்கூடாது. நம்ம சொல்றத மற்றவங்க கேட்குன்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்க குறையோட என் குறை சிறுசுன்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களோட நான் எல்லா விதத்திலையும் ஞானவான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை கூட பண்ணலாம். அப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுற எண்ணமே வராது. பட் அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன தெரியுங்களா? ஒரு இருட்டு ரூம் ஒரு ரூம்குள்ள விட்டு ஒரு வாரம் பூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடும். நம்மளை ஒரு ரூம்குள்ள விட்டு ஒரு வாரம் யாரையும் பார்க்க விடக்கூடாது. ஒரு வாரம் ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சமாதானமா இருக்கும். ஒரு சமாதானம் இருக்காது. என்னன்னு கேட்டால் சாப்பாடு மற்றெல்லாம் இருக்காது. பட் மைண்டு சமாதானமா இருக்கும். ஏன்னு கேட்டால் மற்றவங்க யாருமே நம்ம பார்க்கல. அப்போ நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்காக, மற்றவங்களுக்காகவா? நமக்காகத்தான் வாழ்றோம். ஆனால் நமக்காக வாழ்ற வாழ்க்கையை நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போறதுக்கு ஒரே ஒரு காரணம் மற்றவங்களோட கம்பேர் பண்றது தான். அப்போ சமாதானம் அப்படிங்கிறது தேவன் கொடுத்துருக்காரு. அதை வச்சுக்கிறதும் கெடுத்துக்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. நாம் அதை சரியா யூஸ் பண்ணோம்னா மற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதுக்கு வச்சுக்கணும்னா ஒரு ரோல் மாடலுக்கோ, ஒரு நன்மையை கற்றுக்கொள்றதுக்கோ, ஒரு பாசிட்டிவான விஷயத்த மற்றவங்க கிட்ட பார்க்கறதுக்கோ வச்சுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நம்மளை உசத்தி காட்டுறதுக்கு மற்றவங்களை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்முடைய சமாதானம் தான் கெட்டு போகும். அப்படிங்கிறத நம்முடைய அன்பு சகோதரர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். இந்த சமாதானம் மட்டும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு புஸ்தகத்தில் ஒரு சாப்டர் முழுக்க எழுதியிருக்காரு. மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது, அப்படியே மற்றவங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாப்டரை கொடுத்துருக்காரு. அந்த சாப்டரில் ஒரு அதிகாரம் முழுக்க மற்றவங்க கூட நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காரு. என்ன சாப்டர், என்ன புஸ்தகம், என்ன சாப்டர் சொல்ல முடியுமா? ஒரு புக்கு, அதில் ஒரு சாப்டர் மற்றவங்க கூட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு க்ளூ வேணா தரேன். அந்த சாப்டர்ல இயேசு கிறிஸ்து மற்றவங்க கூட எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார் அதிகமாக கம்பேரிசனுக்கு. முதல்ல அந்த புஸ்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் நிருபம். அந்த பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம், அது கூட இன்னைக்கு சப்ஜெக்ட்ல சகோதரர் போட்டார். ஒவ்வொருவரும் தங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண கடவர்கள் அப்படின்னு இருக்கும். அதுல கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒரு வசனம் இருக்கு. அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொன்று போட்டிருக்காரு அப்போஸ்தலனாகிய பவுல். அவனவன் தனக்கானவைகளை யாரை நோக்கணும்? என்னங்க இப்படி சப்ஜெக்ட் இவ்வளவு நேரம் எடுத்து போட்டு மற்றவங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லி போட்டு கடைசியில் பார்த்தா பவுல் இப்படி சொல்லியிருக்காரு, மற்றவங்களை பாருங்கட்டு. பவுல் மற்றவங்களை பார்க்க சொல்லியிருக்காரு. எதுக்கு? மற்றவங்களை நம்மளை மாதிரி பார்க்க சொல்லியிருக்காரு. நாம எப்படி நம்மளை பார்த்துக்குவோமோ, நாம் எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை செய்வோமோ, அந்த மாதிரி ஒரு சகோதரருக்கு நீங்க போய் செய்யுங்க அப்படிங்கிறது அந்த வசனத்துடைய மீனிங்கை தவிர மற்றவருடைய குறைகளை கண்டுபிடிச்சு நம்மளை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயமா போகுது. ஒரு லேப்ல கொண்டு போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லேப் சுத்தமா இருக்கணும். முதல்ல லேபே மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொண்டு பிளட் டெஸ்ட் பண்ண கொடுத்தா எப்படி இருக்கும்?
நல்ல பிள்ளைகிட்ட கூட என்ன தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல, மோசம் தான் சொல்லுவாங்க. அப்போ எந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும், எங்கே பார்க்கணும், நம்மளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது 100% நமக்கு எழுத இருக்கு. ஸோ நம்முடைய சமாதானம் கெட்டு போகாமல் இருக்கணும். சமாதானத்தோட கடைசி வரைக்கும் இருக்கணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நாம் நம்மளை எப்படி சரி செய்து கொள்றதுன்னு தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறது எந்த விதத்திலும் சரியா இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சகோதரர் சொல்லிட்டாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம கூட என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவர் மேய்ப்பன், நம்மளாம் ஆடுகள். ஆடுகள் ஒன்னோட ஒன்று ஆடு என்ன பண்ணக்கூடாதுங்க, கம்பேர் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியத்தை கொடுத்த அன்பு சகோதரருக்கும் நன்றியை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 118வது பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன் அப்படிங்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பு இறுதி ஜபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் வாசிக்கிருப்போம். பாடல் எண் 118, தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வந்தது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வனந்திர வழியினில் பாதுகாத்தீரே, மண்ணக்காடை தண்ணீர் தந்து போஷித்தீரே. வனந்திர வழியினில் பாதுகாத்தீரே, மண்ணக்காடை தண்ணீர் தந்து போஷித்தீரே. மாறாவின் கசப்பை தேனாக மாற்றிய உன் கிருபை என்றும் போதுமே. மாறாவின் கசப்பை தேனாக மாற்றிய உன் கிருபை என்றும் போதுமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்கிறது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்றது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாங்கள் சபையாராக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த ஒரு நாளிலும் கூட ஏறெடுக்கிறோம். தகப்பனே ஒவ்வொரு நாளும் விசேஷ வண்ணமாக எங்களை உயிரோடு காப்பாற்றி எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை இது போல கொடுத்து வருகிறீர்கள் தகப்பனே. இந்த சத்தியத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாகி நாங்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமக்கென்று இந்த உலகத்திலே கிறிஸ்துவை போல ஜீவிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவையே ஒவ்வொரு நாளும் தேவரீர் தாமே தரணும் எங்களுக்கு கெஞ்சிரும் தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே எங்கள் அன்பு சகோதரர் வாயிலாக ஒரு உன்னதமான வேத பாடத்தை தேவரீர் தாமே கற்றுக் கொடுத்தீர். இதோ தகப்பனே பாடத்தில் கேட்ட வண்ணமாக
மற்றவர்களை எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்த்து முழுவதுமாக கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு பிள்ளைகளாக எங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க தேவரித்தாமே எங்களுக்கு தேவையான இது போன்ற சத்தியத்தையும் சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும் ஒவ்வொரு நாளும் தரணும் கெஞ்சிரம் தகப்பனே. இந்த ஒரு நேரத்துக்கு தகப்பனே, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் யாவரும் கூட வேண்டுதல் செய்கிறோம். தேவரித்தாமே எங்கள் அனைவருக்கும் தேவையான சத்தியத்தையும் பரிசுத்தாவையும் கொடுத்து நாங்கள் அனைவரும் தகப்பனே எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ தேவரி சித்தம் வைத்திருக்கிறோரோ அவ்வளவு காலமும் கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து உம்முடைய நாமத்தை உம்முடைய குமாரன் மகிமைப்படுத்துவது போல நாங்களும் மகிமைப்படுத்த தேவரித்தாமே எங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் மேல் கெஞ்சிலும் தகப்பனே. மீதியான காலங்கள் போதும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். தேவரித்தாமே உங்கள் தயவுள்ள சித்தப்படி வரக்கூடிய நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஒரு தாழ்மையான ஜபத்தை எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். இந்த ஃபேஸ்புக் வாயிலாக போடப்பட்டிருக்கும் பாடங்களை நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் கூட தினமும் நம்ம பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஒரு வகுப்பானது ஒவ்வொரு நாளும் மாலை 7:15க்கும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனையும் அடுத்த அறிவிப்பு வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் போகுது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டில் நிலவரத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதே விஷயம் தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகும். நம்ம இப்படியே சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பட் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. எல்லாரும் நம்ம எக்லீஷியாவுக்கு போய் பழையபடி உட்காந்து நம்ம சத்தியங்களை கேட்கணும் அப்படிங்கிற ஆசை எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. சகோதரர்களை பார்க்கணும், சகோதரிகளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தேவன் ஏன் அது கொஞ்சம் நமக்கு அவருடைய சித்தத்தில் அது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிறது நிறைய சத்தியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு அடுத்தது தேவன் வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம சகோதர சகோதரிகளோட கற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க கூட பழகும். இதுக்கு முன்னாடி கூட நம்மகிட்ட ஒரு சில குறைகள் நம்மகிட்ட இருந்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் நிறைவாக்குறதுக்கு தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய பாடங்களை அவருடைய வசனத்தின் மூலம் கொடுத்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய கேரக்டரை நல்லா நம்ம ஷார்ப்பாக்கிட்டு தேவன் சான்ஸ் அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது தீவிரமாக இருக்கணும். அறுவடை வேலையாக இருந்தாலும் சரி, அதுலேயும் நம்ம தீவிரமாக ஈடுபடணும். அதுக்கு தான் இந்த சத்தியங்களை ஒவ்வொரு நாள் கேட்டுருக்கிறோம். சகோதர சகோதரியோட அன்பு காமிக்கிறதுலையும் நம்ம இன்னும் தீவிரமாகும். அதுக்கு தான் அன்பை பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம சந்தோஷமா இருக்கிறத பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறத பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு தீவிரமான வேலையை தேவன் கொடுத்து செய்யும் போது அதில் இன்னும் ரொம்ப நம்ம முதல்ல இருந்ததை விட ரொம்ப அருமையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம எந்த விதத்திலும் எப்படி நினைச்சுக்க வேண்டியதுன்னா இது ஒரு செட்பேக் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கட்டாயமா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல கேட்டிருந்தோட இப்போ அதிகப்படியான சத்தியங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம உற்சாகத்தோடு இந்த சத்தியத்தை கேட்போம். தேவன் வாய்ப்பு கொடுக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதுக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறதையும் சபையார் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஈவினிங் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் இருக்கு, யாரும் மிஸ் பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு முன்னாடி சகோதர சகோதரிகள் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய சோதனைகளுக்காகவும் நம்முடைய அனுதின ஜபங்களில் நம்ம கட்டாயமாக ஒருவருக்கு வேண்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருச்சியோட கிளிஷியா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தினமும் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுக்கு வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் நைட் டைமில் பார்க்குறப்ப கொஞ்சம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. காரணம் நம்ம டெய்லி சப்ஜெக்ட்டும் கேட்குறோம், ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால சகோதரர்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா அதை நிறுத்த போகிறதில்ல, அந்த விஷயத்தை நிறுத்த போகிறதில்ல. அந்த குவிஸ் ப்ரோக்ராம் எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மாற்றம் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது நல்லா நினச்சிக்கோங்க, எல்லாரும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மாற்றம். அந்த மாற்றம் என்ன, அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தினமும் நைட்டு 10 மணிக்கு நடந்துட்டு இருக்கிறது 10 to 11 நடந்துட்டு இருக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சகோதரர் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க எந்த ஒரு அடிப்படையில் சொல்லியிருக்க ஒரு கண்டிஷனோட, ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க பயங்கர உற்சாகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பகலில் கூட போட சொல்லுங்க, நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சகோதர சகோதரர்கள் நிறைய நம்ம மற்ற வேலைகளுக்கு போயிட்டு வரதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் என்ன சொல்லியிருக்கோம்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்பது கவனிக்கப்படும். ஒருவேளை அதுலேயும் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா வழக்கம் போல எல்லா நாட்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகள் அனைவரும் இதில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். எல்லாரும் அதை அவங்க கொடுக்குற போர்ஷன்ஸ் படிச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்றைக்கி குவிஸ் ப்ரோக்ராம் இருக்குது, இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங்கும் இருக்குது. அதிலையும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் பங்கு கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த வாரத்திற்குண்டான அறிவிப்புகள் நிறைவு பெற்றது.
மீண்டும் மாலை 7:15 அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.